சொல்லுப்பா. எந்த ஊர்? எந்த ஊர்ல? எந்த ஊருங்க? கண்ணமநாயக்கனூர், உடுமலைப்பேட்டை தாலுக்கா, கண்ணமநாயக்கனூர். வேறு என்ன கேள்வி? நீங்களா வந்தீங்களா இல்லை கொண்டு வந்து வச்சாங்களா? என்னை எவனும் கொண்டு வைக்க முடியாது. கருப்பனுக்கு எங்கே பிடிச்சதோ அங்கே நானே வந்து குதி கொண்டுருவேன். எனக்கு எவரும் என்னை கொண்டு வந்து யாரும் வைக்கல. நான் சுயம்பு. நீங்கள் கோயில் ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் இல்லைன்னு சொன்னீங்க. நான் 1991 வந்தவன். வயசு என்ன நீங்களே கணக்கு போட்டுங்க. எனக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னை பராமரிக்க ஆள் இல்லை. நான் பூசேரி போய் தூங்கும்போது கணவரை சொல்லி கூட்டு வந்து எனக்கு கொடுத்தேன். என்னை நல்லா பராமரித்து இது வரைக்கும் எனக்கு எந்த குறையில வச்சுருக்கேன். வேறு என்ன கேள்வி? இந்த கோயில் காட்டுக்குள்ளே இருக்குங்க. இங்கே சாப்பிட்றதுக்கு தண்ணி இதெல்லாம் எப்படி வசதியாக இருக்குங்களா? நல்லா தண்ணி பைப்பு திரும்ப தண்ணி பைப் போட்டிருக்குது. சரிங்க சாமி. எந்த குறையில்லை. இந்த போர் போட்டிருக்குது. எந்த குறையில்லை. மின் இணைப்பு இருக்குது. விளக்குக்கு எந்த குறையில்லை. வேறு என்ன? இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டதுங்க சார்? இந்த கோயில் வந்து 99 கட்டப்பட்டது. இங்கே சிறப்பு பூஜை எல்லாம் எப்போங்க? வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும். தாய் தந்தை இல்லாமல் பெண்களுக்கு அனுமதி இல்லை. தாய் தந்தை உறவினர் இல்லாமல் பெண்களுக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி 6 மணிக்கு மேலே பூஜை இல்லை. பகல் மட்டுமே. அமாவாசை வந்து காலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை. எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு உண்டு. எத்தனை பேர் வந்தாலும் இங்கே அன்னதான சாப்பாடு உண்டு. வேற என்ன கேள்வி? என்னப்பா என்ன பேசலாம்? என்ன விசேஷ நாள் எப்படி கொண்டாடுவீங்க? அதெல்லாம் நோய் நொடி, குழந்தையின்மை, அதே மாதிரி முடியாத சில பேர் வந்தால் நாங்கள் உடனே இதுவரைக்கும் எழுப்பி கொடுத்துருக்கோம். இனிமேல் எப்படியோ தெரியாது, இதுவரை எழுப்பி கொடுத்துருக்கோம். நல்லபடியாக எழுப்பி கொடுத்துருக்கோம். வேறு என்ன கேள்வி? டக்குனு கேள்வி. நேரம் பண்ணாத, நேரம் போகக்கூடாது, வயசு போகக்கூடாது. டக்குனு அதான் வந்து நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அவ்வளோ வேணும் இன்டர்வியூ எடுத்துக்கங்க. கேரளா சோட்டனிக்கு இருக்குல்ல, அதில் வந்து 79 நாள் கட்டி போட்டிருந்தாங்க. நல்லா இல்லை. அவளை வந்த மறு மாதமே குணம் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்கள்ட்ட போய் வேணும் பேட்டி எடுத்துக்கங்க. அவங்க பேர் அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்? இங்கே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவாங்க சாமி? எல்லா டிஸ்ட்ரிக்டும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டத்துலேருந்து வருவாங்க. பெரும்பாலும் சென்னையிலேருந்து அதிகம் வருவாங்க. சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கேரளா. நீ பார்த்துருந்த இல்லை கேரளாக்காரன் வந்தாங்களா? அப்போ அவங்ககிட்ட இங்கே எடுத்துக்கணும். அப்புறம் எங்கிட்ட எடுக்கிறேன். அவனால ஊருக்கே போக முடியாது. இது வந்து காட்டுக்குள்ள இருக்குங்க. இது வந்து பூசாரி வந்து அவர் காசு போட்டு கட்டினாருங்களா இல்லை கவர்மெண்ட் கட்டி கொடுத்தாங்களா? கவர்மெண்ட்லாம் ஒன்றும் கட்டல. பூசாரி வீடு வாசல்ல வைத்து மண்ணெல்லாம் வாங்கி கட்டி மண்ணை கொடுத்தவங்க கட்டி எல்லாம் திட்டு வாங்கி கட்டணும் கோயில். சொல்லு வேற என்ன? வந்து குடிக்காம இருக்க கயிறு கட்டுவோம்ப்பா. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு கட்டினா ஒரு 10 பேர் தான் கயிறு வைப்பானுங்க. 190 பேர் கயிறு வைக்க மாட்டானுங்க. நல்லா இருக்கானு பாரு. திருப்படா. கௌரவ வைக்க மாட்டானுங்க. நல்லா நீட்டாக இருக்கானுங்க. அவங்க குடும்பத்தில் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக நல்லா வாழ்கிறாங்க. வேற ஏன் போலீஸ் சில அதிகாரிக்கே நான் தான் கயிறு கட்டி விட்டுருக்கேன். போலீஸில் சில ஆஃபீஸர்களுக்கு நான் தான் குடிக்காமல் கயிறு கட்டி விட்டுருக்கேன். வேறு எந்த ஒரு கோயில் இந்த ஒரு சரித்திரம் நடக்காது. ஆனால் அவங்ககிட்டலாம் ₹1 கூட காணிக்க வாங்கல. இப்போ கயிறு கட்ட வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வரணுங்களா இல்லை எனி டைம் வந்து கட்டிட்டு போகலாமா? அந்த வசதி இருக்குங்களா? எல்லா நாளும் வந்து காலை 10 to 11. 10 to 11. வெள்ளிக்கிழமை வந்து காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு. அமாவாசை வந்து காலையிலேருந்து 6 மணிக்கு. இங்கே வந்து பணம் காசெல்லாம் பார்க்காம பணம் எதுக்கு? நீ சாகும்போது தூக்கிட்டு போகிற பணத்தை இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் இன்டர்வியூ கேட்கலாம். நீ கேளு, என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். எங்களுக்கு காசு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே வேணாலும் போய் விசாரிச்சுக்கோ. இந்த கருப்புசாமி கோயிலில் காசு வாங்கினாங்க பூசைக்கு, இல்லை ஒரு பொங்கலுக்கு காசு வாங்கினாங்க, இல்லை ஒரு பொங்கல் வச்சு கொடுத்தாங்க கேளு. நான் அதுக்கு அடுத்த செகண்ட் உனக்கு நான் பதில் சொல்கிறேன். இல்லை காசு வாங்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் குணப்படுத்தி விடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மனித தர்மம். சரிங்க சாமி. எல்லா மனிதனுக்கும் அந்த அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. லட்சத்தில் ஒருத்தன் கொடுப்பாங்க. நான் அதை வந்து சரியாக செஞ்சுட்டு இருக்கிறேன். வேற என்ன உங்களுக்கு பதில்? கல்யாணம் இல்லாத பெண்களுக்கு கல்யாணம்
நான் இது வரைக்கும் 18 பெண்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்க சாமி. அப்புறம் வந்து உள்ளூர்லேயே 3 பெண்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கெல்லாம் 5% நீ அவளை போய் பார்க்கணுன்னாலும் ரொம்ப நேரம் வியாசப்படி தான் நிற்கணும். அது நம்ம கருப்பசாமி கோயிலில் வந்து படிக்க முடியாதவங்களுக்கு நீங்கள் படிக்க வைக்கிறீங்களாமா அப்படின்னு சொன்னாங்க சாமி. அது எத்தனை குழந்தை? அவ்வளோவெல்லாம் முடியாதுப்பா. சரிங்க சில உதவி மட்டும் செய்ய முடியும். சரிங்க சாமி. அதான் உதவிங்கன்னு சொன்னாங்க. இறந்து ஒரு 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 ஆண்மகன் இறந்துட்டான். அவன் வீட்டில் வசதி இல்லை. ஏதோ ஒரு 15 எங்கள் வீட்டுக்கு நான் கொடுப்போம். சரிங்க சாமி. ஒரு குழந்தைகளுக்கு முடியலையா ஒரு வைத்திய செலவு கொடுப்போம். சரிங்க சாமி. இந்த ரோட்டுக்காலில் படுத்து கிடக்குல போத்துறக்கு வழி இல்லாமல் அதுக்கு ஒரு போர்வு வாங்கி கொடுப்போம். அவ்வளோதான். வேறு வந்து எங்கள் கோயிலில் வேறு எந்த பெரியான வரவும் இல்லை. சரிங்க சாமி. அதை நான் கொடுக்குற அளவுக்கு செல்வாக்கும் இல்லை. வந்தால் கொடுப்போம். சரிங்க சாமி. வந்தால் கொடுப்போம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லாம 28 குழந்தை இருக்குது. வா வர ஆடியோ மாதத்துக்கு வா. சரிங்க சாமி. இந்த வருஷம் கொடுத்த குழந்தை 28 குழந்தை இருக்குது. சரிங்க சாமி. இவள் அடுக்க இவளுக்கு கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 16 வருஷம். 17ஆவது வருஷம் கையில் குழந்தை இருக்கும். சரிங்க சாமி. இந்த கருப்பசாமி வாக்கு தரேன். சரிங்க சாமி. மாறினா இதே மாதிரி நான் கேள்வி எழுதுங்க. 16 வருஷம் ஆச்சு கல்யாணம். வாக்கு தரேன். வேற என்ன? கருப்பசாமி ஆரம்பித்த காலத்துலேருந்து சரிங்க இன்னைக்கு வரைக்கும் ₹1 அவங்ககிட்ட காணிக்க வாங்கிக்கிறேன்னு ஒருத்தனை கொண்டு வந்து நிறுவச்சு இந்த இடத்துல நிற்க வை. சரிங்க நீ கேட்குற நான் பால் சொல்கிறேன். இங்கே காசுக்கெல்லாம் இடமில்லை. சரிங்க சாமி. முடிந்தால் செய்வோம், முடியல போன்றுவோம். அவ்வளோதான். எல்லாம் தருவீங்களாங்க? இப்போ உடம்பு சரியில்லாமல் வந்தால் அவங்களுக்கு மருந்தெல்லாம் தருவீங்களாங்க? டாக்டர் இருக்காரு, நாங்கள் தரேன். அவன் படித்த ஐஏஎஸ் பிஏபிஎல் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கான்ல, நாங்கள் தரேன். இல்லைங்க, இந்த கோயிலில் சொல்லியிருக்காங்க நீங்கள் மருந்து ரெடி பண்ணி தருவீங்க. டாக்டர்னால கைவிட்டப்படவர்களுக்கு இந்த கால்வலிக்கு மட்டும் வைத்தியம் சொல்லுவோம், மருந்து தர மாட்டோம். சரிங்க. வைத்தியம் சொல்லுவோம், மருந்து தர மாட்டோம். சரிங்க சாமி. மினிமம் டாக்டர் தான் பார்க்கணும். சரிங்க சாமி. டாக்டருக்கு அப்புறம் தான் கடவுள் எல்லாமே. சரிங்க. டாக்டர் எதுக்கு படிச்சிருக்கு? டாக்டர் ஒரு கடவுள் தானே. ஆமாங்க சாமி. அவங்கள தான் பார்க்கணும். வேற என்ன? வேற கேள்வி கேட்டுவிடு. இன்னொரு 3 நிமிஷம் பாக்கி இருக்கு, கேட்டு விட்டா. குழந்தைங்க இல்லாதவளுக்கு 2 வருஷம் 3 வருஷம் இல்லாதவளுக்கு என்ன பண்றதுன்னு கேளுங்க. குழந்தை கொடுத்துருக்கோம்ப்பா அப்படின்னு கேளுங்க. கிட்டத்தட்ட 25-30 குழந்தைங்க ஒரு ஆடி வருஷமா நம்ம வாசல் எத்தனை குழந்தை விளையாடணும் பாரு. இங்கே வந்து அமாவாசை அன்னைக்கு மட்டும் சாப்பாடு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாங்க சாமி. அவங்க ஆடி அமாவாசையெல்லாம் எப்படி சிறப்பாக கொண்டாடுவீங்களாங்க? எப்படி? ஆடி அமாவாசை 5000 பேருக்கு சோறு விடுவோம்ப்பா. சரிங்க சாமி. மற்ற எல்லா அமாவாசைக்கு எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு ஃப்ரீ. சரிங்க சார். ஆடி அமாவாசைக்கு எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு சார். ஆடி அமாவாசை 5000 பேர் வந்தாலும் சரி, 10000 பேர் வந்தாலும் சரி, சரிங்க சாமி. சாப்பாடு போட்டுருவோம். சரி. மற்ற அமாவாசைக்கு கிட்டத்தட்ட 100 பேர் கேரண்டி. சரிங்க சாமி. எனக்கு வருமானம் அவ்வளோதான். சரிங்க சாமி. நான் யார்கிட்டையும் வசூல் பண்ணுறதில்ல. எனக்கு வருமானம் அவ்வளோதான். என் வருமானத்தை வச்சு நான் போடுறேன். என்னோட வருமானத்தை வச்சு நான் சாப்பாடு போடுறேன். எவங்கிட்ட 100 கொடு, 200 கொடு, அரிசி வாங்கி கொடு, பருப்பு வாங்கி கொடு, எவங்கிட்டையும் கேட்கல. எவங்கிட்ட வேணும் கேட்டுக்க. நீ கோயிலுக்கு ஒரு அத்தனை வாட்டி கேட்டுக்க. யார்கிட்டயாவது ஒரு பையன் அரிசி வாங்கி கொண்டு கேட்டுருக்குன்னா, ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கி கொண்டு கேட்டுருக்கு. விளக்குக்கு எண்ணெயை அவங்ககிட்ட கேட்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் எங்களோட நிலை. நாங்கள் தக்க வச்சு காத்திருக்கோம். வேற என்ன? ஆடி அமாவாசைக்கு சிறப்பு பூஜையெல்லாம் எப்படிங்க சாமி? நமக்கு சிறப்பு பூஜை முன்னத்த நாள் இருந்து மறுநாள் 11 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 15-20 ரூபா மேலே பூஜை செலவு மட்டும் இருக்கு. அதையும் வந்து கொடுத்தா கொடுங்க, கொடுக்க அடிப்பாங்க, நாங்களே செலவு பண்ணிக்குவோம். வேற என்ன? பூவிலிருந்து மாலை வரைக்கும் நாங்களே செலவு பண்ணுவோம். இங்க அருவாள் ஏரி குறி சொல்லுவாங்க. ஆமா, மாதம் சொல்லுவோம். மாதம் அமாவாசை அன்னைக்கு. ஆமா, சரிங்க சாமி. அது ஒரு 10 குறி 15 குறி தான் சொல்லுவோம். ஆடி அமாவாசைக்கு மட்டும் 22 குறி. எப்படிங்க ஊர் பேர் சொல்லி அழைச்சு சொல்லுவீங்களா இல்ல அவங்க பேர் சொல்லி அழைச்சு சொல்லுவீங்களா? ஊர் பேர் சொல்லுவோம், அவங்க தொழில சொல்லுவோம். அவங்க தொழில சொல்லுவீங்க. ஊர் பேரும் அவங்க தொழிலும் அழைச்சு. அவங்க ஊர் பேரு அவங்க தொழில். சரிங்க சாமி. 10 பேர் ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. சரிங்க சாமி. அதுல வந்து அவங்க தொழில் சொல்லும் போது எல்லாரும் 10 பேர் ஒரே தொழில செய்றாங்களா? ஆமாங்க சாமி. அவனுக்கு எத்தனை பையன் எத்தனை பொண்ணு, சரிங்க சாமி, அதை சொல்லி பிரிச்சிருவோம். அப்படி பிரிச்சு கூப்பிடுவீங்க? ஆமா. சரிங்க சாமி. அப்போ ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு 4 பேர் என்ன எப்படி குறி சொல்றது? சொல்ல முடியாதுல்ல. முடியாது. அதுக்கு சில விஷயங்கள்லாம் வச்சிருக்கோம். அதுல வந்து என்ன எப்படி பிரிக்கும் கேட்டு வந்திருக்கேன். சரி. அதாவது அவங்க தொழில் பேரும் ஊர் பேரும் சொல்லி அழைச்சு நீங்க சொல்லுவீங்க. எல்லாம் ஒரே தொழில், 3 பேர் ஒரே தொழில் வர்றாங்க. இந்த குறி எப்படி விடுவிக்கிறது?
அப்போ அவங்க ஃபேமிலியில் எத்தனை நம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க. 3 ஃபேமிலி ஒரே தொழில், எப்படி அந்த குறியை விழிக்கிறது, எப்படி அந்த குறியை பிரிக்கிறது, அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லு. அந்த 3 குறியை எப்படி பிரிப்பேன்? நீயும் அதை கேளு. ஒரே ஊர், அவங்களும் ஒரே ஊர், இன்னொருத்தர் ஒரே ஊர், 3 பேரும் ஒரே தொழில், எப்படி அந்த குறியை பிரிக்கிறது அப்படின்னு கேளு. அவங்க ஃபேமிலி நம்பர்ஸ் ஒருத்தவங்க கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், அவங்கள வச்சு பிரிச்சு அதை எப்படி பிரிக்க முடியும்? 3 பேருக்கு 2 குழந்தைங்க, 6 பேர், எப்படி பிரிக்கிறது? ஒன்றா அந்த வந்து விட எல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்கள் கருப்புசாமிக்கு தான் தெரியும். அதில் ஏதாவது ஒரு பொண்ணோடைய பேரை ஆணோட பேரோ அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்டு சரிங்க சார். இன்ன பேர் உள்ளவங்க வந்திருக்காங்க, அவங்க மட்டும் மற்றவங்களாம் வெளியே போன்னு சொல்லுவோம். ஓ, மாத அமாவாசை அன்னைக்கு கேட்டு பேரும் தொழிலும் ஊரு சொல்லி அழைச்சி குறி சொல்லுவீங்க. ஆமாம், சரிங்க எனக்கு அதானே வேலை. சரிங்க சார். இது தபாலி, சரிங்க நான் கரெக்டாக தானே கூப்பிடுனேன். யார் வாய்தா வந்திருக்கேன், யார் குற்றவாளி, யார் நீதிபதி எனக்கு தெரியாதுல்ல. ஆமாங்க நான் கரெக்டாக தான் அழைச்சி கூப்பிடுனேன். சரிங்க. அப்போ நான் 6 பேர் வர்றாங்க, 6 பேர் 2 குழந்தைங்க இருக்குது, 6 பேர் ஒரே தொழில். இந்த 6 பேர் எப்படி பிரிக்கிறது? பிரிக்க முடியாது. அதை பிரிக்கணும், பிரிச்சே ஆகணும். பிரிச்சு ஆகணும். எப்படி பிரிக்கிறது? எப்படி பிரிக்கிறது? ஒன்று கணவன் கூட பிறந்த எத்தனை பேர், இல்லை பிள்ளை 2 பிள்ளை இருக்குல்ல, அதில் ஏதோ ஒரு பிள்ளை பேர் சொல்லணும். அப்படியே 2 பிள்ளைகளுக்கு ஒரே பேர் தான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அதை எப்படி பிரிக்கிறது? அதையும் பிரிக்கணும். அதையும் பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது? பிரிச்சுதான் கேள்வி சொல்லணும். குறி சொல்லணும். அது கல்யாணம் கேட்டு வந்தவன், வேலை கேட்டு வந்தவன், படிப்பு கேட்டு வந்தவன், இதில் ஏதோ ஒன்று பிரிக்கலாம். பிரிக்கும்போது நாங்கள் 2 பேர் படிப்பு கேட்டு வந்துருவாங்க, அதில் எப்படி பிரிக்கிறது? அதில் எப்படி பிரிக்கிறது? இப்போ எனக்கு இத்தனை நாள் கேட்ட மாதிரி எங்கிட்ட கேட்காது. இப்போ கேள்வி கட்ட கேள்வி, நான் பதில் சொன்னேன். கரெக்டான பதில். இது எந்த கேள்வியும் அவங்க பதிலாச்சு. 2 பேரும் ஒரே மாதிரி படிப்பா இருக்காது, ஒருவேளை மாறி மாறி படிக்கிறாங்க. ஒரே படிப்பா 2 பேர் இருந்தாலும் எப்படி அவங்கள பிரிச்சு சொல்றது? ஒரே படிப்பில் இருக்கிறாங்கன்னு வைங்க, அது எப்படி பிகாம் 2 பேர் படிக்கிறாங்க, 2 பேர் அப்பா அம்மா ஒரே பேர், வந்துட்டாங்க. நான் எப்படி பிரிக்கிறது? வந்துட்டாங்க, எப்படி பிரிக்கிறது? அவங்களை எப்படி அந்த குறியை பிரிச்சு எடுக்கிறது? அது சொல்லுங்க. நீ பிறந்த ஊர் என்ன, அப்படின்னா அப்பா பேரை சொல்லி கூப்பிடுவோம். அப்பா பேர் சொல்லி கூப்பிடுவீங்க. அப்ப பிரிச்சிருவோம்ல. ஆமாங்க சார். அதான் கருப்புசாமியோட ஸ்பெஷலிஸ்ட். நாங்கள் யார்கிட்டையும் காசு வாங்கிக்க மாட்டோம், யார்கிட்டையும் பணம் வாங்கிக்க மாட்டோம், தேவையில்லாமல் யார்கிட்டையும் வார்த்தை கொடுக்க மாட்டோம், யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டோம், யாருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டோம், யாருக்கு கொடுக்க மாட்டோம். கொடுத்தா ஜெயிக்கணும், இல்லையா வேண்டாம். உன் கல்யாணம் 3 தடவை நின்றுச்சு. உன் கல்யாணம் 3 தடவை நின்றுச்சுல்ல, ஆமாங்க சார். இப்போ 3வது நடத்தினா தானே கருப்புசாமி நீ நம்புவேன். ஆமாங்க. 3வது தடவை உன் மிகப்பெரிய அளவில் அந்த கல்யாணம் டேலண்டாக நடத்தி கொடுக்குறேன். இது கருப்புசாமி நான் கொடுக்குறேன், பயப்பட வேண்டாம், தைரியம் மாதிரி தில்லா போய் பக்கத்தில் வேலையை பாரு. அடுத்து என்ன கொஸ்டின் கேளு. இப்போ குடிக்கிறவங்க இப்போ நிறைய பேர் பீப்புள்ஸ் அதிகமாக குடிக்கிறாங்க, அதனால நிறைய பிரச்சனை எடுத்துக்க உட்கார்றா. அவங்களே சேர்த்து எடுத்துக்கிறேன். உட்கார். உலகமாக குடிக்காத, இவங்ககிட்ட போய் எடுத்துக்க. அதாவது அவங்க இவங்ககிட்ட போய் எடுத்துக்க, எங்கிட்ட எடுக்காத, இவங்ககிட்ட எடுத்துக்க. நீங்க எத்தனை வருஷத்துலேருந்து குடி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எப்படி நிறுத்துனீங்க இங்க வந்து? நான் ஒரு 25 வருஷமாக குடிக்கிறேன் சார். சரிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தேன். சரிங்க. அப்புறம் வேண்டான்னு விட்டேன். சரிங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து அவங்களோட சேர்ந்து அதிகமாக போயிடுச்சு. சரிங்க. அப்போ அதிலிருந்து வந்து கருப்புசாமி கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, பாதி கம்மியாயிடுச்சு. இப்போ குடிக்கிறாங்க, இப்போ குடிக்கிறது இல்லை. ஏத்தனால குடிக்கல, கையை காட்டு, கையை காட்டு. எந்த நாள் குடிக்கிறது இல்லைன்னா குடும்பம் நல்லா இருக்கணும், அங்கே அவங்களுக்காக குடிக்கிறது இல்லை. இப்படி 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 காட்டுங்க. கயிறு இது இந்த கயிறு கட்டியிருக்காங்க, இது கட்டினாங்கன்னா இங்கே குடிக்காம இருப்பாங்க. குடிக்காம இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெட் அண்ட் எல்லோ இருக்கு. கயிறு கட்டுறதுக்கு காசுலாம் இல்லை, சும்மா தான் கட்டுறாங்க. கயிறு வாங்கணுமாப்பா? காசு வாங்குறாங்களாப்பா? காசு வாங்கல, சாமினோட அனுகிரகத்தால குடிக்கிறது இல்லை. நீங்க 25 வருஷமா இப்ப குடிச்சு இப்ப குடிய நிறுத்திட்டீங்க. கருப்புசாமி கோயில்ல வந்து நீங்க வந்து சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷமா ஃபேமிலில. நானும் உடல் ஆரோக்கியமா இருக்கிற ஒரு சாமியோட, கருப்புசாமியோட குடும்பமும் நல்லா இருக்குது சார். நீங்க எப்படி இந்த இதே ஊருங்களா இல்ல இதே ஊருங்களா? இதே ஊரு தாங்க. சரி சரிங்க. அதாவது கருப்புசாமி வந்து கயிறு கட்டோடனே அந்த எண்ணங்கள் உங்களுக்கு மறைஞ்சு போயிடுது. எண்ணம் வராது. அவங்களுக்கு ஊற்றி கொடுப்பேன், வாங்கிட்டு வந்து யாரோ ஒரு வரமுறைக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் நான் குடிக்க மாட்டேன். ஓகே. இந்த கயிறு கட்டுனா நம்ம வந்து குடிக்காம நிறுத்தி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்க அப்பா விட அவங்க எனக்கு கூட இருக்கிற சக்தி கொடுக்கறதுனால எனக்கு அந்த பிரியம் வர்றதில்லை. இந்த கயிறு கொஞ்சம் கயிறு மட்டும் காட்டிக்கணும்.
இந்த கயிறு கட்டுனா குடிக்க மாட்டாங்க, குடியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கு. கயிறு வந்து எல்லோ அண்டு க்ரீன் அண்டு ரெட் அண்டு எல்லோ. காசு வாங்குறது இல்லை, எதுவும் வாங்குறது இல்லை, ஃப்ரீ தான். நம்ம கருப்புசாமி கோயிலில் இது கணம்நாய்க்கினூரில் இருக்குது. இது வந்து நல்ல சுயம்பு கருப்புசாமி அந்த கோயிலுங்க. அது உங்கள் ரிவ்யூ எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ வெளியே விட்டோன்னா நிறைய பேர் நல்லதுக்காக இங்கே வருவாங்கல்லங்க, அதுக்காக சாமி. குடிக்காமல் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் குடிக்கிறாங்க, இங்கே வரப்போ குடிக்காமல் இருப்பாங்க. அந்த வயலில் பாரு, அதை எடுத்து திரும்பி எத்தனை கை கட்டிக்குவார், ஆயிரக்கணக்கான கை கட்டிக்கிறோம். பூரா குடிக்காம தான் இருக்காங்க. அதாங்க சாமி. அவங்ககிட்ட எல்லாம் போய் நீ பேட்டி அடிப்பே, நீ காலத்தில் பேட்டி அடிப்பே, நீ அடிக்க முடியாதுல்ல, இங்கே போய் பேட்டி அடிக்க முடியும். இல்லை பேட்டி எடுக்க முடியுமா உங்களால்? அவங்ககிட்ட எல்லாம் போய் பேட்டி எடுக்க குழந்தைகளை தத்தெடுத்து கொடுத்துருக்கீங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்க சட்டப்படி எடுத்து கொடுப்போம். சரிங்க. வந்து பழனிக்காரிக்கு மேக்கப் மேனுக்கு தெரியல, தெரியும். அவள் உள்ள இவ்வளோ வளர்த்தியாச்சு. சட்டப்படி வாரு சர்டிஃபிகேட்டோட அவளுக்கு சட்டப்படி, சட்டத்துக்கு மீறி எதுவும் செய்ய மாட்டோம். சட்டப்படி எடுத்து கொடுத்துருக்கோம். வேற என்ன? எத்தனை குழந்தைங்களை தத்தெடுத்து கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர்த்துக்குங்க? இது வரைக்கும் 10 குழந்தை எடுத்து கொடுத்துருக்கோம். 10மே சட்டப்படி தான். சட்டம் இல்லை, சட்டம் தவறுனால் எடுக்க மாட்டோம். சர்ச்சில் எடுக்கணும்னு வச்சுக்க, சட்டப்படி கையெழுத்து போட்டு சட்டப்படி எடுக்கணும். அந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு உனக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, உனக்கு என்ன வசதி இருக்குது, அந்த குழந்தை கடைசி வரை கஞ்சி விடாமல் இருக்கணும், என்ன வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் கவர்மெண்ட் கேட்குறதுல நான் கேட்பேன். நான் கேட்டு எடுத்து கொடுத்துருவேன். இருக்காங்க அங்காத்தாள் நடத்துகிற பொருளாளர் இருக்கிறாங்க. தப்பு நடந்தால் ஒரு டக்குன்னு முடிச்சுப்பாங்க. தப்பாக நடத்த முடியாது. 2 பொம்பளை பிள்ளைகள் வச்சுருக்கோம். எதுக்கு? நீ ஒரு வயசு பிள்ளை தானே, நீ இங்கே வர்றேன், உனக்கு என்ன பாதுகாப்பு? வேற என்ன? அமாவாசை எத்தனாவது அமாவாசை? ஆடி அமாவாசைங்க. 25வது அமாவாசை. 25வது அமாவாசை. கெடா வெட்டு எல்லாமே சிறப்பாக இருக்குங்களா? எத்தனை அந்த மாதிரி கெடா வெட்டுலாம்? கெடாவை பார்த்து 15 கடை 20 கடை வெட்டுவாங்க. அப்போ உங்களுக்கு அவங்க நேர்த்திக்கடனை வந்து செய்வாங்க. நாங்கள் யார்கிட்டையும் போய் காசு கொடு, பணம் கொடு, எனக்கு அதை செய் இதை செய்ய நாங்கள் கேட்க மாட்டோம். இந்த கோயிலில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு நேர்த்திக்கடன் செய்யறதெல்லாம்? நீ வேண்டிட்டு போற, சரி, உனக்கு நடந்துட்டு நீ என்ன பண்ணுவேன்? அதை வாங்கி செய்வில்ல, அது மட்டும் தான் இங்கே நடக்குது. சரிங்க. நாங்கள் யார்கிட்டையும் போய் எனக்கு பணம் கொடு, வசூல் கொடு, ₹1 இந்த ஊருக்குள்ளே போய் யார்கிட்ட வேணும் கேட்டுக்க. ₹1 ஒரு வருஷம் கூட, இந்த 30 வருஷத்தில் ₹1 அவங்ககிட்ட வாங்க. ஏப்போ வாங்கியிருக்கா? நீ ஊர் தானே, வாங்கியிருக்கணுமா சொல்லு. நாங்கள் யார்கிட்டையும் வாங்க மாட்டோம். தொழில் எல்லாம் சொல்லி கூப்பிடுவேன்னு சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி வர குறிகள் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் எப்படி வந்து பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா, ஊர் சொல்லி எப்படிங்க? அதே மாதிரி தாங்களா? ஊர் சொல்லி கூப்பிடு, தொழில் சொல்லி கூப்பிடுவோம். ஊர் சொல்லி தொழில் சொல்லி கூப்பிடுவீங்க. சரிங்க சாமி. அந்த தொழில் இல்லை, ஒரே தொழில் 2 பேர் வருவாங்க. சரிங்க சாமி. அதையும் பிரிச்சிருவோம். இங்கே வர அத்தனை மக்களுக்கு வாக்கு சொல்லி தான். அத்தனை மக்களும் சொல்ல முடியாதுப்பா. சரிங்க. நான் கருப்பசாமி, நான் உனக்கு வாக்கு கொடுத்தா நாளைக்கு கரெக்டாக இருக்கணும்ல. ஆமாங்க சார். வாக்கு இருந்தால் சொல்லுவேன். வாக்கு இருந்தால் சொல்லுவீங்க. அதாவது அன்னத்துக்கு இப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா ஒரு 250 பேருக்கு சொல்லிட்டு வாக்கு இருந்தால் சொல்லுவேன். வாக்கு இருந்தால் சொல்லுவீங்க. 1000 பேருக்கு வாக்கு இருந்தாலும் 1000 பேருக்கு சொல்லுவேன். சரிங்க சார். இல்லையா 50 பேருக்கு வந்து 50 பேர் சொல்லுவேன். அருவாக்குறி வந்து 30 தான். அருவாக்குறி 30. ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைக்கு 30 குறி. 30. அதுக்கு மேலே ஒரு குறி சொல்லுவோம். அதில் வந்து இருக்கிறதும் இருக்குது, குறி தள்ளி போகிறதும் இருக்குது. அந்த ஆடி அமாவாசைக்கு அருவாக்குறி சொல்லணும்னா அது ஊர், தொழில், எந்த திசை, எந்த மாவட்டம், எந்த தாலுக்கா, எந்த நாட்டிலேருந்து வர நல்லா சொல்லி கூப்பிடுவோம். அப்போ இங்கே வந்து காலையில் ஆடி அமாவாசைங்கிறப்ப காலையில் ஒரு 8 மணிலேருந்து கோயில் ஒரு 8 மணி வரைக்கும் இருக்குங்களா? 10 மணிக்குள்ள வந்துடணும். 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். சரிங்க சார். அதுக்கு மேலே வந்தால் அவங்களுக்கு குறி வருது வரலைங்கிறது நாங்கள் பொறுப்பு இல்லை. சரிங்க சார். அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. இங்கே வந்து எல்லா பிரச்சனைகளுக்குமே இங்கே வந்து தீர்வு கிடைக்கும். என்னென்ன பிரச்சனைங்க மட்டும் கொஞ்சம் சொல்லிக்கலாம். அது வந்து காலில் புண்ணுப்படி, அதான் வந்து தீராத நோய் ஒழுகுது, நீர் ஒழுகுது, இதெல்லாம் ரெடி பண்ணி போடுவோம். தீராத நோய்ங்க சாமி. அப்புறம் சாமி அதே மாதிரி உடம்பு சொல்ல முடியாத, கழுத்து தலை நிமித்த முடியாமல் இருக்கான், அவங்களாம் ரெடி பண்ணி போடுவோம். உனக்கு அமாவாசை இன்னைக்கு வா, நான் ரெடி பண்ணி எத்தனை பேர்த்து உனக்கு நான் காட்டுறேன். இல்லைங்க சாமி, இங்கேருந்து வந்து நோயிலிருந்து, குடும்ப பிரச்சனையிலேருந்து எல்லாமே இங்கே தீர்வு சொல்லுவேன்னு சொல்லிடுவேன்ப்பா. சரிங்க சாமி. அதான் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்களா, சரிங்க சாமி. சேருமா சேராதா, சேர்ந்தா வாழ்மா வாழாதா,
இதை ஓப்பனாக சொல்லிடுவோம். சேர்ந்தா வாழு, சேராச்சு வாழாது. வெட்டு ஒன்று துண்டு எங்கிட்ட வேறு வார்த்தையெல்லாம் கிடையாது. நாங்கள் யார்கிட்டையும் பேசவும் மாட்டோம், யார்கிட்டையும் தேவையெல்லாம் வார்த்தையும் கொடுக்க மாட்டோம். கோயிலுக்கு வரப்போ இங்கே என்னென்ன வாங்கிட்டு வரணும்? அது மற்றவங்க தாங்க பார்க்கணும். எனக்கு தேவை 3 எலுமிச்சம்பழம். 3 எலுமிச்சம்பழம் மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். எனக்கு 3 எலுமிச்சம்பழம். காத்தல், படைத்தல், அழைத்தல். சரி. காத்தல், படைத்தல், அழைத்தல். 3 எலுமிச்சம்பழம் எனக்கு முக்கியம். மற்றதெல்லாம் எங்களுக்கு கேட்க மாட்டோம். நாங்கள் தெய்வம் கேட்டு வாங்கலாமா? வாங்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஊரில் இருக்குதா? நீதி இருக்கா? இல்லை, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொருத்தங்க அது கேட்பாங்கப்பா. அதான் இதே ஏரியாவில் 3 கோயில் வரும்போது அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோம்னு சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தகவல் வருது. நிறைய ஒரு இது வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அது நம்ம கோயிலில் என்ன வாங்கிட்டு? அதெல்லாம் கிடையாது. 3 எலுமிச்சம்பழம் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். 3 எலுமிச்சம்பழம் எனக்கு தேவை. காத்தல், படைத்தல், அழைத்தல். ஓகே. 3 எலுமிச்சம்பழம். அதுக்கு மேலே நீ என்ன இறைவனுக்கு செய்யணுமோ அதை செய்யலாம். எனக்கு வந்து பிடிக்கிற பூவை சொல்லிடுறேன். ரோஜா பூ, மல்லிகைப்பூ பிடிக்கும். ரோஜா பூ உங்களுக்கு, மல்லிகைப்பூ ரொம்ப எனக்கு ரோஜா பூ, மல்லிகைப்பூ பிடிக்கும். வேறு எந்தையும் கேட்க மாட்டேன். அது வாங்காதவங்க கூட காசு இருக்காது, வாங்க முடியுமா? அதே மாதிரி யார்கிட்டையும் காசுலாம் போயிட்டு போய் சொல்ல மாட்டேன். சரி, வேறு என்ன கேள்வி? இன்னும் 2 கேள்வி இருக்கு, கேட்டு சொல்லு. இங்கே வந்து இங்கே கோயிலில் நிறைய பீப்புள் சொல்லுவாங்க, ஏழையிலேருந்து பணக்காரன் வரைக்கும் வருவாங்க. கருப்புசாமி கோயிலில் எல்லாம் பொதுவாக ஒன்றா தான் வாக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுக்கிறேன், அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். சாமி எப்படிங்க சாமி? எல்லாத்தையும் ஏழைக்கும் பணக்காரனுக்கெல்லாம் இங்கே வாக்கு இல்லை. சரிங்க சாமி. ஏழைக்கு தான் முதல் வாக்கு. பணக்காரன் வந்து எப்படியும் பிழைச்சிக்குவேன், ஏழை எப்படி பிழைப்பேன்? கடவுளை நம்பிதான். அதனால் யாருக்கு வாக்கு இருக்கோ அவங்களுக்கு வாக்கு உண்டு. பணக்காரனுக்கு உண்டா பணக்காரனுக்கு, ஏழைக்கு உண்டா ஏழைக்கு. நாங்கள் பிரிச்செல்லாம் யாரையும் கூப்பிட மாட்டோம். டக்குன்னு சொல்லிவிடு. என்ன அடுத்த கேள்வி? 11வது கேள்வி என்னமோ கேட்டுருங்க. அந்த சாமி என்ன சாமி? இங்கே இருக்கிறது கருப்பு சாமி. அவரு என்ன சாமி? அவரா? முனியப்பன். அவர்கிட்ட கயிறு கட்டினா குடிக்காம இருப்பாங்க. குடிக்காம கயிறு கட்டுறது அவருக்கு வல்லரசு. அங்கே இருக்கிறது நாகம்மா, அங்கே இருக்கிறது பத்திரகாளி. வேறு என்ன கேள்வி? ஆஞ்சநேயர், வால்மீகி இருக்காரு பின்னாடி சித்தர். நீங்கள் அவரையெல்லாம் பார்க்க முடியாது. அவர் அந்த மாதிரி திரும்பி வந்துருக்காரு. மனுஷனையே பார்க்கக்கூடாதுன்னு இப்போ செவுத்து பார்த்து வந்துருக்காரு. இங்கே வந்து கயிறு கட்டிட்டு போகிறாங்களேங்க சாமி, அவங்க வந்து எப்படிங்க? அவங்களே அவுத்துருவாங்களா இல்லை நீங்கள் வந்து இங்கே வந்து தான் அவுத்து விடுவோம். இங்கே வந்து அதை அவுத்துருவீங்க? அவங்களாம் அவுத்தா வர்ற தன்மை அவசியம். இங்கே வந்து ஐயோ சாமி அப்பப்பா நடப்பாங்க. இன்னொரு 1/2 மணி நேரம் அந்த வீடியோ எடுத்துறியாமா வருவேன். ஒருத்தர் கையை ஒடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட நீங்கள் கயிறு கட்டி விடுறீங்க. அதாவது அவங்க குடிக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து தான் அவுத்துட்டு போகணும். இங்கே வந்து அவுத்துட்டு போகணும். அவங்களாம் குடித்தா அவ்வளோதான். ஆனால் அவனுக்கு நம்புறாங்களே, அவனுக்கு கொண்டாட்டிய கருப்புசாமி மலையாக நம்புறாங்க. அதை காப்பாற்றணுமா காப்பாற்றக்கூடாது? நீ எந்த ஊர்? நான் சின்ன. உங்கள் ஊர்லேருந்து 10 பேர் வந்து கையிட்டு போயிருக்கானுங்க. கருப்புசாமி என் புருஷன் இப்போ தான் நல்லா இருக்கான்னு. இதுக்கு என்ன பேர்? கருப்புசாமி கோயிலுக்கு குறி சொல்றவங்க வேற ஃபுல்லாக குடிப்பானுங்க. அது சில பேர்த்துக்கு வந்து பிடிக்காது. சந்தன பாண்டி கருப்புசாமி. நீங்கள் 21 வகையிலே நீங்கள் எத்தனாவது தம்பி? அண்ணனா தம்பிங்களா? அது தெரிஞ்சுக்கீங்களா? 18வது வயது தம்பி. 18வது. நான் ஆகாயமாக பார்க்குறேன். ஆகாயமாக பார்க்குறேன். சரி. எங்கே போனாலும் தப்ப முடியாது, எந்த ஊருக்கு போனாலும் தப்பிக்க முடியாது. நன்றிங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு பதில் சொன்னதுக்கு. வேற எந்த கேள்வி வந்தாலும் சரி, வேற ஏதாவது சட்ட சிக்கலான கேள்வி வந்தாலும் நான் கேள்வி இல்லை, மிகப்பெரிய எந்த கேள்வி வந்தாலும் நான் உனக்கு பதில் சொல்லணும்ப்பா. அரசியலை தவிர வேற எது கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன்.